அனைத்து வகையான பழங்களையும் வைக்கலாம். அதிலையும் குறிப்பாக பேரிக்காய் வைத்து வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி அவருக்கு என்ன பூ வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, எருக்கம்பூ வச்சு, வெள்ளை எருக்கம்பூ வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய நோய் கஷ்டங்களை அனைத்துமே தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பார். அதேமாதிரி நம்ம விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்வோம். அதில் மஞ்சளில் பிடிச்சி வைக்கக்கூடியது நம்ம இல்லத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று சுப நிகழ்வுகள் சீக்கிரம் இல்லத்தில் நடக்கும். அதேமாதிரி பசும் சாணத்தில் நீங்கள் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யக்கூடியது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் கடன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மேலும் மேலும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு பசும் சாணத்தில் நீங்கள் வச்சு விநாயகரை பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினம் அச்சு வெல்லம் அரிசியும் மறக்காமல் நம்ம அவருக்கு படைச்சி வழிபாடு செய்யக்கூடியது. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அருகில் ஏதாவது கோவிலில் கஜ பூஜை நடந்தால் அந்த கஜ பூஜையில் போய் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு.